இந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப காலை பாக்குறா. அப்ப கால்ல இருக்க விரல் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதை பார்த்து பயந்து டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறா. டாக்டர் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் யாருக்கிட்டே சீரியஸா போன் பேசிக்கிட்டு இந்த பொண்ணை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த பொண்ணு இங்க ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு கிளம்பி போய் ஜாயிண்ட் ஆகியிருக்க அவளோட விரல்ல அவளே கட் பண்றா. ஆனா அவளுக்கு வலிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு பேண்டேஜ் எடுத்து போட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோன்னு நேரா மீன் தொட்டிக்கு போய் அதுல இருக்க மீனெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணி நம்ம ஏன் இப்ப மீன் எடுத்து சாப்பிட்டோன்னு சொல்லி பாத்ரூம்ல போய் வாமிட் பண்ணிடுறா. நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறா. அப்பவுமே எதுவுமே கிடைக்கல. கொஞ்ச நாள் ஆகணும்னா அவளோட உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதை விட பயங்கரமா அவளோட கால் ஃபுல்லாவே கருப்பா மாறிடுது. கத்திலாம் வச்சு எடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு ரொம்பவே வலிக்கவும் அந்த கருப்பு தோலை அவளால எடுக்கவே முடியல. இதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி கத்தி எடுத்து அவளோட கையை அவளே கட் பண்ணிக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தான்னா அவளோட கையில இருக்க காயம் ஃபுல்லாவே ஆறி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவளோட காலை பார்த்தா ஃபுல்லாவே கடல் கனியா மாறி போயிருக்கு. உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. ஃப்ரெண்டு வந்ததும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, என்னோட கடைசி ஆசையா என்னை கொண்டு பீச்ல விட்டுருன்னு சொல்றா. ஃப்ரெண்டு அவளை கூட்டிட்டு போய் பீச்ல விட்டுறா. இப்ப கடைசியா ஒரு தடவை ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிட்டு கடலுக்குள்ள போய் சேர்ந்துடுறா.